ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நிறைய பேர்த்துக்கு 1 + 2 + 3 அப் டு n அதோட ஃபார்முலா n இன்ட்டு n + 1/2 அப்படின்னு தெரியும். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான அடிஷன் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். 6ங்கிற நம்பரை 8 தடவை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதோட வேல்யூவை 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 + 6 + 6ன்னு 6ஐ 8 தடவை ஆட் பண்ணி 48 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இல்லைனா 6ங்கிற நம்பர் 8 தடவை வந்திருக்கு. ஸோ இதோட வேல்யூ 8 டைம்ஸ் 6 அதாவது 48 அப்படின்னு மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம். இந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தட் நம்மளோட வேலையை ரொம்ப சிம்பிளாக்கிடுது. இப்போது நம்ம ப்ராப்ளம்க்கு வரலாம். நமக்கு இப்போ 1லேருந்து 7 வரைக்கும் ஆட் பண்ணணும். இதையும் நாம் ஏதாச்சும் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் எதுவும் பேட்டர்ன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இதுக்கு சிம்பிளாக நாம் 3 வரைக்கும் எடுத்துக்குவோம். இப்போ இதை ரிவர்ஸில் இப்படி எழுதலாம். இது ரெண்டையும் இப்படி ஆட் பண்ணுவோம். இதில் ஒவ்வொரு பேரோட வேல்யூவும் 4 அப்படின்னு வரும். இப்போது நீங்கள் 4 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பேரோட வேல்யூ 5 அப்படின்னு வரும். இது நேச்சுரல் நம்பர்ஸோட ஒரு கேரக்டர். அப்படின்னா 1லேருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பேரோட வேல்யூ 8 அப்படின்னு வரும். இப்போ இந்த எல்லா பேர்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட மொத்தம் 7 பேர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேரோட வேல்யூவும் 8. இப்போது இது ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதோட வேல்யூ 7 டைம்ஸ் 8 அதாவது 56. ஆனால் இது 1லேருந்து 7 வரைக்கும் 2 தடவை ஆட் பண்ணதோட வேல்யூ. அப்படின்னா ஒரு தடவை இதை ஆட் பண்ணால் 56 டிவைடட் பை 2 அதாவது 28ன்னு வரும். அப்படின்னா 1 + 2 + 3 அப் டு 7 அதோட வேல்யூ 7 டைம்ஸ் 8 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 28. அப்படின்னா 1 + 2 + 3 அப் டு 9 அதோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 9 டைம்ஸ் 10 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 45. அதே மாதிரி 1 + 2 + 3 அப் டு 20 வரைக்கும் இருக்கிறதோட வேல்யூ 20 டைம்ஸ் 21 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 210. இதை ஜென்ரலைஸ் பண்ணி ஃபார்முலாவாக சொன்னால் 1 + 2 + 3 அப் டு n ஈக்குவல் டு n டைம்ஸ் n + 1 டிவைடட் பை 2. இதை காஸ் சம்மேஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ண வேண்டாம். இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு.